Hi friends, welcome back to Vishmia Kudil. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் பத்தி ஒரு வீலாக் தான் பார்க்க போறோம். இதுல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஜாலியா ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது அந்த வீடியோஸ்லாம் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்கு. அதுதான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குறவங்க இந்த வீடியோவை இப்போவே ஸ்கிப் பண்ணிடுங்க. கலர்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் நான் அங்கே எடுத்து அதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எங்கே ஷூட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா விஜயா ஃபோரோமாலில் தான் ஷூட் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லாவே அழகாகவே வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. சரி ஓகே, சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, பட் மற்ற ஊரில் உள்ளவங்க ரொம்ப ஆசையாக பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. ஓகே, உடனே ஷூட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் வந்து எனக்கு ஆக்சுவலாக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது என் ஹஸ்பண்ட் வரத்துக்காக. அதனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ உடனே அவங்க வந்துட்டாங்க. அது நான் அப்போ தான் வந்து இந்த வீடியோ எடுத்தாங்க. நான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ்க்காக போல் ஷூட் பண்ணுறதுக்கு தான் போனேன். பட் போன டயத்தில் கொஞ்சம் வந்து எனக்கு அவங்க லேட்டாக வந்ததுனால அந்த டயத்தை வந்து ஷாப்பிங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதான் வந்து டாப் வியூவிலேருந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டேங்க. மேலேருந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து இப்போ 3rd ஃப்ளோர்லேருந்து இருக்கேன். அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தது. நான் உங்களுக்கு கிட்டக்கவும் போய் காமிக்கிறேன். அதை பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. மேபி இன்னும் நியூ இயர்க்கு வந்து இன்னும் நிறையா வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்ச அந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணது. அந்த ஹோட்டலுக்கு போனப்போ நான் அந்த பிக்சர்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி, அதனால் அதையும் வந்து இதில் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் வந்து அதை ஷேர் பண்ணேன். நிறைய பேர் வந்து இங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு சின்னது மாதிரி தெரியுது. நான் கிட்டக்க போய் காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ பெருசாக இருக்கும். நான் ஒவ்வொரு வியூவிலையும் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த டாப் வியூவில் எடுத்துட்டேன், அப்புறமா சைடில் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப நியர்பையில் போய் ஷூட் பண்ணாத. அவ்வளோ அழகழகான அந்த பொம்மைகள், அதுக்கப்புறமா மான், அந்த சாண்டா கிளாஸ், இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. பாருங்க, எல்லாருமே நின்று அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டே இருக்காங்க. நியூ இயர் டயத்துலலாம் இந்த மாதிரி மால்க்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த நியர்பை போய் காமிக்கிறேன் பாருங்கள். 2 சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இருந்தது. ஸோ அதில் வந்து நிறைய பால்ஸ்லாம் போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பொம்மை பார்த்தீங்கன்னாக்க இது என்ன தீம் அதெல்லாம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட்லேயும் இருந்தது. ஸோ அப்புறமா இந்த செட்டிங்லேயும் வந்து இதை வச்சுருந்தாங்க. நல்ல கோல்டன் கலரில் வந்து அழகான மான், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இதோட தீம்லாம் ஆக்சுவலாக என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. உங்களுக்கு வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்ஸோட வீடியோவும் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து அதையும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுவும் உங்களுக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேயில் போனதுனால ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. மேபி வந்து வீக்கெண்டில் போனால் பயங்கர கூட்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து விஜயா ஃபோரோமாலில் ஓரளவுக்கு வந்து ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து விஆர் மால் போனோம். அங்கேயும் வந்து கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து நான் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்த்தா கொஞ்சம் வந்து கம்மியாக தாங்க இருந்தது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க பாப்பாவை வந்து வீடியோவில் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இதை வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அவளை
லாஸ்ட் வீடியோலையும் வந்து ரொம்ப க்யூட்டாக ஆசையாக இருக்குது அப்படியெல்லாம் வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனக்கு வந்து கேட்கவே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விஷ்மியா வந்து ரொம்ப லக்கி. உங்கள் எல்லாரோட அஃபெக்ஷனுமே அவளுக்கு கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா விஆர் மாலில் இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ தாங்க. இது வந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். சின்னது மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஃப்ளோர் அளவுக்கு வந்து பெருசாக இருந்ததுங்க. இதில் என்ன ஒரு நான் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அது கிட்டக்க போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது அங்கே என்னென்ன கடைகள் இருக்கோ அதோட நேம்லெல்லாம் வந்து அழகாக வந்து வச்சுருக்காங்க. மேபி பாருங்கள், உங்களுக்கு ஸ்பார் தெரியும், நிறைய வந்து லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறமா வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து ரைமாண்ட், இந்த மாதிரி அங்கே என்னென்ன கடைகள் இருக்கோ அந்த எல்லா பாக்ஸஸுமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை சுற்றி இருந்ததுங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அதுக்கப்புறமா நினச்சோம் சரி ஃப்ரண்ட்டில் ஏதாவது செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லை வந்து இன்னொரு கொஞ்சம் ரொம்ப பெரிய மால் இது, ஸோ வேறு எங்கேயாவது செட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சுற்றி பார்த்தோம். ஒன்றும் பெருசாக அங்கே எதுவுமே போடலை. நாங்கள் அப்பயும் கேட்டோம் ஸ்டாஃப்ஸ் கிட்ட வேறு ஏதாவது செட்டிங்ஸ் இருக்கான்னு. இல்லை நியூ இயர்க்கு வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது பக்கத்துலேயே பாப்பாவையும் உட்கார வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்க தான் ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து அவள் உட்காரவே இல்லை. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் கீழே வந்து நானும் பாப்பாவும் நின்று நிறையா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஏன்னா அவள் வந்து ஒரு ஃபோட்டோவில் கூட பார்த்துருக்க மாட்டா, ஜஸ்ட் வந்து இருக்கா என்னோட பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைக்காக ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா வெளியில் வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு லைட்டிங் தாங்க இருந்தது. ஸோ பெருசாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஆர் மாலில் நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.